ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 பீஸ் நமக்கு கிடச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 பை 1 நம்ம வந்து இதில் மசாலாஸ் போட்டு நம்ம நல்லா தடவி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸுக்கு எல்லா ரைஸுக்குமே சாப்பிட்லாம். லெமன் ரைஸு, தயிர் சாதம், புளி சாதம், இது எல்லாத்தையுமே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கரண்டி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து உப்பு எடுத்திருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தண்ணி தெளித்து நல்லா ஒரு ஒரு கிழங்குலையும் படுற மாதிரி நம்ம வந்து பெசரி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு மொருவலாக கிடைக்கும். ஒரு ஒரு உருளைக்கிழங்குலையும் நம்ம வந்து அந்த மசாலாவை நல்லா பெசரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை தவா எடுத்து அதில் எண்ணெய் காயட்டுன்னு ஊற்றி 1 பை 1 நம்ம வந்து போடணும். போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது, வேவாது. அதனால் வந்து 1 பை 1 வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து இதில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி, பொட்டாசியம் இதெல்லாம் வந்து இதில் நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேச்சுலர்ஸ்லாம் வந்து இதை வந்து ஈஸியாக செய்யலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாருமே வந்து காலை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா 1 பை 1 வெந்தோடனே நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரிச்சு சாப்பிட்றத விட நம்ம அவிச்சு சாப்பிட்டா தான் அதில் இருக்கிற சத்துலாம் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். 1 பை 1 திருப்பி போட்டாச்சு. நல்லா வெந்துருச்சு. கலரும் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.